Hello students, welcome back to Sathiskumar Education. In this class, we will talk about 7th standard first term maths la second chapter measurement பார்த்துட்டோம். So அதில் வந்து நம்ம parallelogram and rhombus வந்து ஃபுல்லாவே முடிச்சாச்சு. அடுத்த ஷேப்பான trapezium வரும். சரிங்களா? So trapezium அப்படினா என்ன அப்படினா உங்களுக்கு parallelogram rhombus எல்லாமே ஃபெமிலியரா இருக்கும். நல்லாவே புரிஞ்சிருப்பீங்க. இப்போ parallelogramனா என்ன இருக்கும்? Two pair of opposite parallel sides இருக்கும். அதாவது ரெண்டு sides இருக்கும். இது ரெண்டுமே வந்து parallel இருக்கும் and equal measures இருக்கும். இது 10 cm னா இதுவும் 10 cm, இது 5 cm, இது 5 cm இருக்கும். So இதான் வந்து parallel and equal sides இருக்கும். A parallelogram with one pair of non-parallel sides is known as a trapezium. அதாவது இந்த parallelogramல ஏதாவது ஒரு pair வந்து parallel-ஆ இல்லாம போயிருச்சு அப்படினா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா trapezium னு சொல்லுவோம். For example, இப்படி ஒரு ஷேப் இருக்குன்னு வெச்சுக்குவோமே, இல்ல இப்படி ஒரு ஷேப் இருக்குறதா எடுத்துக்கலாம். சோ இது எல்லாமே என்ன ஷேப் அப்படினா இது parallelogram கிடையாது. இது வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு parallel sides இருக்கு. சோ இதுவும் parallel தான். பட் இதுவும் என்ன கிடையாது? parallel கிடையாது. ஈக்குவலாவும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சரிங்களா? சோ இந்த மாதிரி இருந்துச்சுனா இந்த ஷேப் நாம என்னன்னு சொல்லுவோம்? Trapezium. That means a parallelogram with one pair of ஒரு pair என்ன இருக்கணும்? non parallel sides. parallel இல்லாத ஒரு pair இருந்துச்சுன்னா it's known as a trapezium. So இந்த ஷேப்பை தான் நாம என்னன்னு சொல்றோம்? trapezium னு சொல்றோம். இதுலயே isosceles trapezium அப்படினா என்னன்னா if the non parallel sides, இந்த non parallel sides இருக்கு பாத்தீங்களா? parallel இருக்காது. So இந்த மாதிரி sides என்னவா இருக்கும் அப்படினா size of the trapezium are equal. அதோட length வந்து ஈக்குவலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு தண்ணி சாந்திர குண்டாவோ இல்லை ஒரு இந்த மாதிரி ஷேப் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் வந்து parallel sides எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேம் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். PQRSன்னு நேம் கொடுத்துட்டுனா இதில் PQவும் RSும் எப்படி இருக்குன்னா parallel-ஆ இருக்கும். ஸோ PQ and RS are parallel. இதில் PS and QR வந்து parallel கிடையாது, பட் ஈக்குவல் இன் லென்த். அதோட லென்த் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா they are equal. நான் parallel sides வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா then it's known as a isosceles trapezium. அந்த trapezium நம்ம என்னன்னு சொல்லலாம்? isosceles trapezium சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் வந்து trapezium ஷேப்பில் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்க்கால் இருக்கும், இல்லை டேம்லேருந்து தண்ணி வெளியில் வரக்கூடிய அந்த சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வந்து இப்படி தான் வச்சுருப்பாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ஓவர் வாட்டர் ஃப்ளோவை இதில் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். நிறைய தண்ணி வந்தாலும் ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுவே உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும்போது வாட்டர் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். ஒருவேளை ஏதாவது ஒரு பெரிய ஆப்ஜெக்டோ இல்லை யாரோ ஒருத்தர் நம்மளோ கூட தவறி விழுந்துட்டா கூட இதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த சர்ஃபேஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். சைடில் தான் வந்து இப்படி கிராஸ் ஆகிறதுனால ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து லிஃப்ட் கொடுத்து ஏதோ பண்ணி அவங்களை இழுத்துட்டு வரதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஓவர் ஃப்ளோ அது ஆச்சுனாலும் தண்ணி வெளியில் வராது, ஃபாஸ்ட்டாக ஃபார்வர்டாக போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் நிறையா வந்து வாய்க்கால், டேம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கார்னர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப trapezium ஷேப்பில் தான் இருக்கும். அது வந்து மோஸ்ட்லி isosceles trapezium-ஆக தான் இருக்கும். ஓகே, ஸோ trapezium அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், டெஃபினேஷன் பார்த்துட்டோம். isosceles trapezium-க்கும் டெஃபினேஷன் பார்த்துருப்போம். உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். parallelogram rhombusக்குலாம் ஏரியா ஃபார்முலா டெரைவ் பண்ண மாதிரி trapezium-க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்முலாவை டெரைவ் பண்ணலாம். இந்த வீடியோவில் இந்த ஃபார்முலாவோட பார்த்துப்போம். மீதி எல்லாமே அடுத்தடுத்த கிளாஸில் ரெகுலராக பார்க்கலாம். trapezium and isosceles trapezium அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம ஏரியா ஆஃப் த trapezium, ஒரு trapezium-க்கு எப்படி ஏரியா ஃபைண்ட் பண்ணலாம், அதுக்கான ஃபார்முலா என்ன, எப்படி டெரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொடுத்துக்கிற ஒரு trapezium வந்து எடுத்துக்கலாம். இந்த trapezium-க்கு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ABCDன்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். அதோட வெர்டிசஸ்க்கு வந்து நேம் ABCன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ABCடிக்கிற இந்த trapezium-க்கு என்ன ஃபார்முலா வரும்? இதில் வந்து என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்குன்னா இந்த AB இந்த சைடுடைய லென்த் வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த சிடிங்கிற இந்த சைடோட லென்த் வந்து பின்னு எடுத்துக்கிறேன். இந்த trapezium-ஓட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹெச்ன்னு சொல்லி எடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா AB given measurement length of the AB வந்து எவ்வளவு? A and CD equal to B. நெக்ஸ்ட்டு ஹைட் வந்து நம்ம ஹைட் ஹெச்னு தான் எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஃபார்முலா என்ன? அதான் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் த
PEZIUM ட்ரெபசியம். ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ட்ரெபசியம் வந்து ஒரு குவாடிலேட்டரல், 4 சைடு இருந்தாலே அது குவாடிலேட்டரல் தான். ஒரு டயகனல் வச்சு நம்ம ரெண்டாக கட் பண்ணும்போது நமக்கு 2 ட்ரையாங்கிள் கிடைக்கிது. என்னென்ன ட்ரையாங்கிள் அப்படின்னா ABD அப்படிங்கிற இந்த ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும், அடுத்து BCDங்கிற இந்த ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ட்ரெபசியத்தை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டோம் டயகனல் வச்சு, நமக்கு 2 ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ என்னென்ன அப்படின்னா ட்ரையாங்கிள் ABD ப்ளஸ் ட்ரையாங்கிள் BCD. அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு தனியாக ஏரியா கண்டுபிடிச்சா போதுமா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABD, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் BCD, இந்த 2 ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதை ஆட் பண்ணால் அதான் அந்த ட்ரெபசியத்தோட ஏரியா. ஓகே, ஸோ ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிச்ச ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆஃப் இன்ட்டு BH, ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் ப்ளஸ் இதுக்கும் அதே ஃபார்முலா தான், ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஓகே, ஸோ இந்த ABDங்கிற இந்த ட்ரையாங்கிளில் பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பேஸ், அதாவது என்ன பேஸ்? ABங்கிறது தான் பேஸ். ஸோ ஆஃப் இன்ட்டு பேஸ் என்ன? AB இன்ட்டு ஹைட் வந்து HA தான் ப்ளஸ் இந்த ட்ரையாங்கிளில் வந்து பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் இப்படி இருக்குது, இதே இதுக்கோட பேஸ் வந்து அடிப்பக்கம் இதாக தான் இருக்கும், மேலே அப்படி தலைகீழாக இருக்கிறதுனால இதுதான் பேஸாக இருக்கும். ஸோ ஆஃப் இன்ட்டு பேஸ் வந்து DC, ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் உங்களுக்கு ஹைட்டாக இருக்கும், ஹைட் வந்து H தான் உங்களுக்கு ஹைட். ஓகே, ஸோ இங்கே என்ன ஹைட் இருக்கோ அதே தான் அந்த ட்ரெபசியத்தோட எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஹைட் இருக்க போகுது. ஸோ அந்த ஹைட் வந்து H. இப்போ இதில் எதெல்லாம் காமனாக இருக்குன்னு பாருங்கள், இங்கே ஆஃப் இருக்குது, இங்கே ஆஃப் இருக்குது, இங்கே H இருக்குது, H இருக்குது. அப்போ இதெல்லாம் காமனாக எடுத்துக்கலாம், ஆஃப் இன்ட்டு H. மீதி என்ன இருக்குது? AB. ஸோ AB ப்ளஸ் DC. ஓகே, ஸோ ஏபிக்கு நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோம்? ஏன் அதோட லென்த்து, ஏபிங்கிறது ஒரு சைடு, அதோட லென்த் வந்து ஏன்னு இருக்கும், 5 சென்டிமீட்டரோ 8 சென்டிமீட்டரோ 10 மீட்டரோ ஏதோ ஒன்று இருக்கும். சிடிங்கிறது ஒரு லென்த்து. ஓகே, ஸோ ஆஃப் இன்ட்டு H இன்ட்டு A ப்ளஸ் B ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் ஏரியா ஆஃப் த ட்ரெபசியம். சிம்பிளாக ஏன்னு போட்டால் கூட போதுமானது தான், சரிங்களா? ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரெபசியம் ஃபார்முலா என்ன? ஆஃப் இன்ட்டு H இன்ட்டு A plus B. Here H is denoted as height of the trapezium and A and B are length of the parallel sides. அந்த ட்ரெபசியத்தில் பேரலாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைடுடைய லென்த்து, சரிங்களா? யூனிட்ஸ் என்ன வருதோ அதை நம்ம போட்டுக்குவோம். ஸோ நல்லா கவனிச்சுங்க, ஏரியா ஆஃப் த ட்ரெபசியம் ஃபார்முலா ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு H இன்ட்டு A plus B ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ட்ரெபசியம்னா என்ன, ஐசோசெலஸ் ட்ரெபசியம்னா என்னன்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் பார்த்து முடிச்சுட்டு ஏரியா ஆஃப் த ட்ரெபசியம் ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் ட்ரெபசியத்தை பேஸ் பண்ணி வரக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் மிஸ்சலேனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம், சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ கிளாஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பாய்.